சப்ரஷன் சொல்லிட்டு நீங்க அடிக்கடி சொல்றீங்கல்ல மேம், அதுனா என்ன மேம்? இப்போ நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி நம்மளுடைய இம்யூனிட்டி வந்து வீக் ஆகுது, நம்மளோட வைட்டல் ஃபோர்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து என்னன்னா, இது தன்னுடைய பழைய இயல்பு நிலைக்கு மாறணும். ஸோ இதுதான் வந்து ஹோமியோபதியில பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு நம்ம பார்க்குற பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ இது என்ன இயல்பு நிலைக்கு மாறுது அப்படின்னா, நம்ம நார்மலா ஒரு மனநிலையில இருக்கோம், இல்ல உடல் நிலையில இருக்கோம். இந்த இடத்துல ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்ல எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கோம், இல்லைன்னா ஏதோ ஒரு காரணங்களால ஸ்ட்ரெஸ்னாலேயோ இல்ல எமோஷனல் ஃபேக்டர்ஸ்னாலேயோ இந்த இம்யூனிட்டியும் நம்மளுடைய வைட்டல் ஃபோர்ஸும் வந்து டிஸ்டர்ப் ஆகி இதனால நம்மளுக்கு ஒரு நோய் வருது. அப்போ அந்த நோய் வந்து கம்ப்ளீட்டா வெறும் சிம்டம்ஸை மட்டும் கியூர் பண்றதா இல்லாம இந்த வைட்டல் ஃபோர்ஸும் இம்யூனிட்டியுமே அதுக்கு தன்னுடைய பழைய இயல்பு நிலைக்கு திரும்பணும். இதுதான் வந்து முழுமையான ட்ரீட்மெண்டா இருக்கும். இது ஒருவேளை இயல்பு நிலைக்கு திரும்பல, வெறும் சிம்டம்ஸ் மட்டும் இப்போதைக்கு தற்சமயத்துக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னா அதுதான் வந்து சப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சப்ரெஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு டிசீஸ் வந்து குறையுது, ஆனா அதை விட ஸ்ட்ராங்கான வேற ஒரு டிசீஸ் வந்து உருவாக ஆரம்பிச்சிருது. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, இப்ப நம்மளுக்கு முகத்துல வந்து ஒரு பரு வருது, இல்ல ஸ்கின்ல ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஸோ நம்ம இப்ப அதை வந்து சூப்பர்ஃபிஷியலா மட்டும் பார்த்துட்டு விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அது ஒருவேளை ஹார்மோனல் பிரச்சனைகளாவோ இல்ல சுவாசங்கள் சம்பந்தப்பட்ட நோய்களாவோ மாறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அதுதான். ஸோ நம்ம இது அவாய்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னா, கண்டிப்பா நம்ம முதல் விஷயம் ஆரம்ப கட்டத்துல இதை நோட்டீஸ் பண்ணணும். நம்ம உடம்பு தரக்கூடிய சின்ன சின்ன சிக்னல்ஸையுமே வந்து இமீடியட்டா அதுக்காக ஒரு நோட்டீஸையும் கொடுத்துட்டு நம்ம உடனே வந்து ஒரு கன்சல்டேஷன் அப்படிங்கறத எடுத்துக்கணும். இதுவே நம்ம உடலுக்கு செய்யக்கூடிய பெரிய உதவிதான். கன்சிஸ்டன்சி அப்படிங்கறதா ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ரெண்டு விஷயமே வந்து நம்மளுடைய இம்யூனிட்டியும் சரி, நம்மளோட வைட்டல் ஃபோர்ஸையும் சரி தன்னோட இயல்பு நிலைக்கு கொண்டு வரதுக்கு பெரிய உதவி பண்ணும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. Bye, thank you.